தமிழ்நாடு 28% வரைக்கும் வாங்கலாம். ஆனால் நம்ம வாங்குறது 26% தான். நம்மளை விட அதிகமாக கடன் வாங்குறது பீகார் 36%. 16 ஸ்டேட்ஸு நம்மளை விட அதிகமாக வாங்கியிருக்காங்க. நம்பர் 2, நம்ம இந்தியன் கவர்மெண்ட்டு 20% ஆஃப் அவர் இன்கம், நமக்கு 20% வரக்கூடிய இந்தியன் பட்ஜெட்டில் நம்ம we are paying it as an interest. அதனால 16 ஸ்டேட்டும் பேங்க்ரப்ட் ஆகி இந்தியன் கவர்மெண்ட்டும் பேங்க்ரப்ட் ஆன பிறகுதான் தமிழ்நாடு பேங்க்ரப்ட் ஆகும். லாஸ்ட்டாக தான் ஆச்சு. அதனால தமிழ்நாட்டை பொறுத்தவரை இப்போ இருக்கிற உலகத்துல யாருமே கடன் வாங்காம எந்த கண்ட்ரியுமே கிடையாது. இப்போ நீங்க பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் இந்த இதெல்லாம் செய்யறாருன்னா அதுக்கு காரணம் அவருடைய பட்ஜெட் டெபிசிட் மிக அதிகமாக இருக்கு. அவரே 103% இருக்கார் ஆஃப் ஜிடிபி. அதனால இந்த இலவசங்களை இன்வெஸ்ட்மெண்ட்டாக பார்க்கணும். நீங்க ஸ்டடி பண்ணீங்கன்னா, நீங்க 1500 கோடி ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா அதுல வரக்கூடிய சோஷியல் பெனிஃபிட் 940%. நீங்களே கால்குலேட் பண்ணிக்கலாம். அதனால இது இலவசங்கள் கிடையாது, இது சோஷியல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், லைபீரியான்னு ஒரு கண்ட்ரி, அமெரிக்காவில் இருந்த புதுசா இந்த ஸ்லாவரியிலிருந்து வெளியில வரக்கூடிய ஆப்பிரிக்கன்ஸ் எல்லாமே அமெரிக்கன் கான்ஸ்டிடியூஷனையே எடுத்து லைபீரியான்னு ஒரு கண்ட்ரியை ஆரம்பிச்சாங்க ஆப்பிரிக்கால. அதனுடைய கான்ஸ்டிடியூஷனே அமெரிக்கன் கான்ஸ்டிடியூஷன் மாதிரி இருக்கும். ஆனா அது ஒரு 25 வருஷத்துக்குள்ள ஒன் ஆஃப் த வர்ஸ்ட் கிரைம் ரிடன் பிளேஸா மாறிடுச்சு. ஆனா தமிழ்நாட்டில் அது நடக்கல. ஏன்னா அதே போல ப்ரொஃபசர் சொன்ன மாதிரி people from lowest strata they have come to power வந்த உடனே exploitation, in between the people exploitation நடக்கல. இங்க அந்த ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்த உடனே நான் என்ன பண்ணுவேன்னா, எஸ் எக்ஸ்ப்ளாய்டேஷன் நடக்குது, இனி வரைக்கும் இவங்க எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிட்டு இருக்காங்க, இனிமேல எனக்கு அந்த பவர் வந்தது அதனால நான் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுவேன் அவங்கள என்ற ஒரு மனநிலைமை உலகத்துல நிறைய கண்ட்ரீஸ்ல இருந்தது. லைபீரியா அந்த மனநிலைமையை இவர் மாற்றி விட்டார்.